பிரைஸ் த லார்ட். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி. ஆமென். இங்கே பார்க்கும் பொழுது மத்தியான வேளையில் சூரியன் எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும். அது நடுவில் இருக்கும். அது அஸ்தமிப்பதற்கு இன்னும் நேரம் இருக்கும். ஆனாலும் தேவன் என்ன செய்கிறார் என்று பார்த்தோம்னா, மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணுகிறார். அதே போல பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்துகிறார். பட்ட பகலிலே வெளிச்சமான நேரத்தை ஆண்டவர் அந்தகாரப்படுத்துகிறார். அதாவது இருளாக்குகிறார். எதற்காக இவ்வாறு செய்கிறார் என்று பார்த்தோம்னா, 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடை இருந்தது. அவர், ஆமோஸே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது. இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். அந்நாளிலே தேவாலய பாடல்கள் அலறுதலாக மாறும். எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்துவிடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண, எளியவர்களை விழுங்கி, நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறையை அதிகமாக்கி, கள்ளத்தராசினால் வஞ்சித்து, தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் கொல்லும்படிக்கும், தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும், நாங்கள் கவசம் விற்கத்தக்கதாக மாதப்பிறப்பும், நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்பொழுது முடியும் என்று சொல்லுகிறவர்களே, இதை கேளுங்கள். அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் பேரில் ஆணையிட்டார். இது நிமித்தம் தேசம் அதிரவும் அதன் குடிகள் எல்லாம் துக்கிக்கவும், எங்கும் நதிகளாய் புரண்டோடவும், எகிப்தின் ஆற்று வெள்ளத்தைப் போல் அடித்து பெருவெள்ளமாகவும் வேண்டாமோ? அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி, உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுகளை எல்லாம் புலம்பலாகவும் மாறப்பண்ணி, சகல அறைகளிலும் இரட்டையையும் சகல தலைகளிலும் மொட்டையையும் வருவித்து, அவர்களுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமானமாக்கி, அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். அந்நாளிலே சௌந்தரியமுள்ள கன்னிகைகளும் வாலிபரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். தானே, உன் தேவனுடைய ஜீவனை கொண்டும் பேர்சபா மார்க்கத்தின் தேவனுடைய ஜீவனை கொண்டும் என்று சொல்லி சமாரியாவின் தோஷத்தின் மேல் ஆணையிடுகிறவர்கள் விழுவார்கள். இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டார்கள் என்றார். ஆமென். ஆண்டவர் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணுகிறார். பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்துகிறார். எதற்காக என்று பார்த்தோம்னா, ஆண்டவருடைய கற்பனைகளை பெற்ற ஜனங்கள், அதாவது ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்த ஜனங்கள் இங்கே என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தோம்னா, ஆண்டவருடைய வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். அதாவது, நாங்கள் கவசம் விற்கத்தக்கதாக மாதப்பிறப்பும், நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்பொழுது முடியும் என்று சொல்லுகிறார்கள். எதற்கென்று பார்த்தோம்னா, இந்த ஓய்வு நாட்களில் எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த கட்டளைகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இது மாத்திரம் கிடையாது, ஆண்டவர் எதெல்லாம் நீதி என்று அவர்களுக்கு புரிய வைத்திருக்கிறார் அவருடைய கற்பனைகளின் மூலமாய். ஆனா அதை அவர்கள் கவனிக்காமல் மாயக்காரர்களாகி, இந்த நாட்கள் எப்பொழுது முடியும், நாங்கள் அநியாயம் செய்ய வேண்டுமே என்று இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இவர்கள் மாயக்காரர்களாகி ஆண்டவருடைய உண்மையான நீதியை விட்டு அவர்களே நாங்கள் ஆண்டவருடைய சித்தத்தின்படிதான் செய்கிறோம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். இவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் செய்கைகளை எல்லாம் நான் ஒருபொழுதும் மறப்பதில்லை என்று. ஆமென். இது நிமித்தமே அவர்களை ஆண்டவர் தண்டிக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தையும் அனுப்புகிறார். ஆமென். இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு
அதின்படி நடக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க கடவோம். இல்லையென்றால் மாயக்காரர்களைப் போல இருக்கிறோமா? ஏதோ ஒரு நாளை குறிப்பிட்டு, இந்த நாளில் நான் உபவாசம் இருக்கிறேன், அதனால ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன். இல்லையென்றால் இன்றைக்கு நான் சபைக்கு போக வேண்டும், நான் ஆண்டவருடைய பந்தியில் கலந்து கொள்ள வேண்டும், அதனாலே நான் சில பாவத்தை எல்லாம் இப்பொழுது செய்ய மாட்டேன், ஆனா எப்பொழுது இந்த நாட்கள் முடியுமோ அப்பொழுது நான் மறுபடியும் இந்த பாவத்தை எல்லாம் செய்வேன் என்று காத்து கொண்டிருக்கிறோமா? இவ்வாறு செய்வது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கிறது. ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரங்களிலோ, குறிப்பிட்ட நாளிலோ, இல்லனா சில இடங்களுக்கு நாம் போகும்பொழுது மாத்திரம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம் கிடையாது. அவர் எப்பொழுதும் நம்மோடு கூடவே தான் இருக்கிறார். தாவீது ராஜா இதைதான் சங்கீதத்தில் சொல்கிறார். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே, இதோ கர்த்தாவே, அவைகளை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். அந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலைப் போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீரென் உள்ளிந்திரியங்களை கைக்கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிபீடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஆமேன். இங்கே பார்த்தோம்னா ஆண்டவர் நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே, நாம் கருவாய் இருக்கும் பொழுதே நம்மை கண்டிருக்கிறார், நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், எப்பொழுதுமே நம்மோடு கூடவே இருக்கிறார். ஆமேன். ஆகையால் இந்தந்த நேரங்களில், இந்தந்த காலத்தில், இல்லையென்றால் இந்த இடத்தில் போகும்பொழுதுதான் ஆண்டவர் என்னோடு இருப்பார் என்று நாம் நினைக்க வேண்டாம். அது மாத்திரமில்லாமல் மாயக்காரர்களைப் போல நாம் இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை புரட்டி அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று நாம் புரிந்து கொள்ளாமல் அநியாயத்தை செய்வதற்கு நாட வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார் அல்லவா, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஆமேன். இதே போலதான் நாமும் ஆண்டவருடைய வசனத்தினுடைய கருத்து என்னதென்று கற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஆவியானவரே நமக்கு போதிப்பார். ஆகையால் இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எசப்பா என்னோடு கூட பேசுங்க, இதை எனக்கு விளக்கி கூறுங்க என்று நாம் கேட்டு ஆண்டவரிடத்திலிருந்து அதை கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நீதியை நமக்கு வெளிப்படுத்துவார். அதே போல அவர் நீதியை வெளிப்படுத்தும் பொழுது அதன்படி நாம் வாழ பிரியப்படுவோம். இதுவே ஆண்டவருக்கு பிரியமான காரியம். ஆனா நாமோ நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவருடைய வசனத்தை கேட்காமல் அவருடைய வார்த்தைகளை புரட்டுகிறவர்களாய் இருந்து அநியாயத்தை செய்ய விரும்பினால் ஆண்டவருடைய கோபம் நம் மீது வரும். அது மாத்திரமில்லாமல் கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்ச காலமும் நம்மேல் வரும். ஆமேன். ஆகையால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது காரியத்தை நாம் செய்திருந்தால் ஆண்டவரிடத்தில் அதை அறிக்கையிட்டு அந்த பாவத்தை விட்டு விலகி ஆண்டவருக்கு சித்தமானதை நாம் செய்ய நாடுவோம். ஆண்டவரே நம்மை நடத்துவார். ஆமேன்.